பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது எவாஞ்சல் இணைந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் தரிசனம் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அது பிஹோல்ட் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். மட்டுமல்ல, கர்த்தருடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தரிசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை தரிசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்தில் சுத்தமாயிருந்து அவருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதின் மூலமாக அவருடைய ஊழியக்காரர் என்றும் பெயரை பெற்றுக்கொண்டு நம் கர்த்தரை தரிசிப்போமா? ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையும் உம்முடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தில் சுத்தத்தை தாரும், உம்முடைய ஊழியக்காரர் என்ற பாக்கியத்தை தாரும், உம்முடைய முகத்தை தரிசிக்க கிருபை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.